பனிக்கட்டியால் ஆன குடியிருப்புகள் என்பது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமல்ல, அது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் நீண்ட காலம் தங்கி வாழ்வதற்கும் அங்கு விவசாயம் செய்வதற்கும் வழிவகுக்கும் ஒரு புரட்சிகரமான தொடக்கமாகும். எதிர்காலத்தில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் வாழப்போகிறார்கள் என்பது பழைய செய்தி. ஆனால் அவர்கள் எதை கொண்டு அங்கு வீடுகளை கட்டப்போகிறார்கள் என்பதுதான் இப்போதைய ஆச்சரியமான செய்தி. செவ்வாயில் பரவி கிடக்கும் பனிக்கட்டுகளே, ஐஸ், மனித நாகரிகத்தின் எதிர்கால அஸ்திவாரமாக மாறப்போகின்றன. பூமியிலிருந்து செங்கல், மணல், இரும்பு அல்லது சிமெண்ட் போன்ற கனமான பொருட்களை விண்வெளி ஓடம் மூலம் செவ்வாய்க்கு கொண்டு செல்வது என்பது மலைக்க வைக்கும் செலவை ஏற்படுத்தும். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் சுமார் 50 லட்ச கன கிலோமீட்டர் அளவுக்கு நீர் பனிக்கட்டியாக உறைந்து கிடக்கிறது. விஞ்ஞானிகளின் திட்டம் என்னவென்றால், அங்குள்ள பனிக்கட்டுகளை வெட்டி உருக்கி மீண்டும் குவி மாடம், டோம் போன்ற வடிவத்தில் உறைய வைத்து வாழ்விடங்களை உருவாக்குவதுதான். செவ்வாய் கிரகத்தில் கடும் குளிர் நிலவும். சில நேரங்களில் வெப்பநிலை -120 டிகிரி செல்சியஸ் வரை கூட செல்லும். பனிக்கட்டியால் ஆன சுவர்கள் மிகச்சிறந்த தெர்மல் பேரியராக செயல்படும். சில மீட்டர் தடிமனுள்ள பனிச்சுவர்கள் உட்புற வெப்பநிலையை சுமார் -20 டிகிரியில் வைத்திருக்க உதவும். இதை மனிதர்கள் வாழும் அளவுக்கு சூடுபடுத்துவது மிக எளிது. செவ்வாயில் ஆபத்தான விண்வெளி கதிர்வீச்சுகள் அதிகம். வியக்கத்தக்க வகையில் பனிக்கட்டி இந்த நச்சு கதிர்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டது. அதே சமயம் சூரிய ஒளியை மட்டும் உள்ளே அனுமதிக்கும். இதனால் பகல் நேரத்தின் வீட்டின் உள்ளே வெளிச்சம் இருப்பதுடன் செடிகளையும் வளர்க்க முடியும். பனிக்கட்டிகள் வெறும் சுவர் மட்டுமல்ல, அதுதான் எதிர்காலத்திற்கான தண்ணீரும் கூட. பூமியிலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அங்கேயே கிடைக்கும் வளங்களை கொண்டு வாழ்வது பயண செலவை வெகுவாக குறைக்கும். இன்சிட்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். இத்திட்டம் கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் நடைமுறையில் சில சிக்கல்கள் உள்ளன. செவ்வாயில் ஏற்படும் பிரம்மாண்ட தூசி புயல்கள் பனி வீடுகளின் மீது படிந்தால் அவை சூரிய ஒளியை தடுத்துவிடும். தொழில்நுட்ப ரீதியாக சில தடைகள் இருந்தாலும் செவ்வாயில் இருக்கும் பனிக்கட்டிகளே மனிதர்களை அங்கு குடியேற்றுவதற்கான மலிவான பாதுகாப்பான வழி என்று ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஒரு காலத்தில் நிலவில் மனிதன் காலடி வைப்பதே கனவாக இருந்தது. இன்று செவ்வாயில் பனிக்கட்டி வீடுகளில் வசிப்பதும் ஒரு கனவாக தெரிந்தாலும் அதுவும் நனவாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை.